வணக்கம். மத நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இனவெறிக்கும் மதவெறிக்கும் எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனும் நிலையில் எல்லைகளற்ற நிருபர்கள் RSF உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் மலேசியா தரமிறக்கப்படுவதை பொருட்படுத்தாது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார். பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது தரவரிசையை விட மிக முக்கியமானது. அனைத்துலக அங்கீகாரத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவதை விட நாட்டை காப்பாற்ற பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பது மிக முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். இனவெறியர்களுக்கும் மதவெறியர்களுக்கும் எதிராக இருப்பதால் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் தரமிறக்கப்பட்டாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் கூறியிருந்தார். ஒருவேளை இனவாதம் அல்லது மதவெறியை ஊடுருவ அனுமதித்தால் அது மத நல்லிணக்கத்திற்கான சாத்தியத்திற்கு வித்திடாது என சரவா கூச்சிங்கில் கடந்த சனிக்கிழமை தொடங்கிய தேசிய ஊடகவியலாளர் கொண்டாட்ட தினமான ஹவானா 2024 இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற, குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெற்ற இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்காமல் மெட்ரிகுலேஷனில் கூடுதல் வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அதிக மதிப்பெண்கள் பெறும் இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடம் மறுக்கப்படுவதால் ஏற்படும் மனவேதனையை தவிர்க்குமாறு அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு முறை அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்திற்கான விண்ணப்பங்களின் முடிவுகளை வெளியிடும் போது சிறந்த தேர்ச்சி பெறும் மாணவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஏமாற்றமும் கவலையும் அனுபவிப்பது வேதனை அளிப்பதாக லிங்கேஸ்வரன் கூறினார். மெட்ரிகுலேஷன் அல்லது உபகார சம்பளத்திற்கு தகுதி பெறும் வரை எவரும் எந்த கல்வி வாய்ப்பையும் இழக்கக்கூடாது. நீண்ட காலமாகவே இருந்து வரும் இந்த போக்கிற்கு இம்முறையாவது ஒற்றுமை அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இனத்தின் அடிப்படையில் யாருடைய இடத்தையும் பறிக்காதீர்கள். முன்னேறும் நாட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பை பெற்று உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்ந்தால் உயர்கல்வியை முடித்தவுடன் சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வேலையை அவர்கள் பெற முடியும். 2018 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் வருடத்திற்கு மொத்தமாக 30,000 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதன்படி சராசரி 5 ஆண்டுகளில் இந்திய மாணவர்களுக்கு வருடத்திற்கு சுமார் 1116 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சொத்து விவரங்களை வெளியிடும் தேதியை நீட்டிக்கும்படி மகாதீரின் 2 மகன்கள் கோரியிருக்கும் விவகாரம் விசாரணை அதிகாரியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மிர்சான் மகாதீர் மற்றும் தான் ஸ்ரீ மொக்சானி மகாதீர் ஆகியோர் தங்களது சொத்துக்கள் விவரங்களை வெளியிடுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கும்படி விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பாக விசாரணை அதிகாரி மற்றும் வழக்கறிஞர்களிடையே பேச்சு நடைபெற்று வருவதாக MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். தமக்கு தெரிந்தவரை மகாதீரின் 2 மகன்களிடமிருந்து இன்னும் சொத்து விவரங்கள் கிடைக்கவில்லை என அவர் கூறினார். கால அவகாசத்தை நிர்ணயிப்பது குறித்து அண்மையில் விசாரணை அதிகாரி வழக்கறிஞர்களிடம் பேச்சு நடத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தை விசாரணை அதிகாரியிடம் விட்டுவிட்டதாக அசாம்பாக்கி தெரிவித்தார். மொக்சானி மகாதீரும் அவரது சகோதரர் மிர்சானும் மே 25 மற்றும் மே 29 தேதி சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என இதற்கு முன் கூறப்பட்டிருந்தது.
கணக்கிலிருந்து பிளெக்சிபிள் தளர்வு கணக்கிற்கு பணமாற்றம் செய்ய இம்மாதம் 22ஆம் தேதி வரை மட்டும் மொத்தம் 28,60,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக இபிஎஃப் ஊழியர் சேமநிதி வாரியம் தெரிவித்துள்ளது. அது மொத்தம் 878 கோடி ரிங்கெட் பணத்தை உள்ளடக்கியது என இபிஎஃப் நடவடிக்கை பிரிவின் தலைமை அதிகாரி சசாலிசா ஜைனுடீன் தெரிவித்தார். அந்த விண்ணப்பங்களில் இதுவரை 552 கோடி ரிங்கிட்டை உட்படுத்திய விண்ணப்பங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதையும் சசாலிசா சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி இபிஎஃப் செழுமை கணக்கிலிருந்து பிளெக்சிபிள் கணக்கிற்கு பணமாற்றம் செய்ய விண்ணப்பிக்கும் இறுதி நாளாகும். அதற்கும் விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை மேலும் பல மடங்காக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சசாலிசா தெரிவித்தார். குறிப்பாக இபிஎஃப் இணைய கணக்கு வாயிலாக அதிகமான விண்ணப்பங்கள் செய்யப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கில்லான் பள்ளத்தாக்கில் இப்போதெல்லாம் கடுமையான மழை மற்றும் காற்றின் போது மரம் விழுவதும் அதனால் பலர் பாதிக்கப்படுவதும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 வார காலமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாட்டின் பல இடங்களில் ஏற்பட்டு வருகிறது. ஆக கடைசியாக இன்று மாலையில் பெய்த கடும் மழையின் போது பூச்சோங்கில் பிளாசா PK தாமான் கின்றாராவுக்கு அருகே மரம் விழுந்ததில் ஹோண்டா காரில் சென்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பாதிக்கப்பட்டனர். மரம் விழுந்த இடத்திலிருந்து அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு சிகிச்சைக்காக செரடாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மாலை மணி 4:24 அளவில் இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். மரம் விழுந்ததில் 7 கார்கள் சேதமடைந்ததாக பூச்சோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர். கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்த சுங்கத்துறையின் 23 உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நாளை முதல் 6 மாநிலங்களில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றஞ்சாட்டப்படும். வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகள் மற்றும் மதுபானங்கள் கடத்தப்பட்டது மற்றும் அவற்றின் விற்பனையில் கடத்தல்காரர்களுடன் உடந்தையாக இருந்ததாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்படும். அனைத்து சந்தேக பேர் வழிகளும் தனித்தனியாக இம்மாதம் முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை குற்றஞ்சாட்டப்படுவார்கள் என MACC இதற்கு முன் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்திருந்தது. ஸ்லாங்கூ, குவாலலும்பூர், கிளாந்தான், திரங்கானு, பஹாங் மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்படும். பேங்க் நிகாரா மற்றும் உள்நாட்டு வருமான வரித்துறையின் ஒத்துழைப்போடு மார்ச் 11ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த சந்தேக பேர் வழிகள் கைது செய்யப்பட்டனர். KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் சரக்கு முனையத்தில் கடமையாற்றி வந்த கிரேட் 19 முதல் 44 கிரேட் வரையிலான 34 சுங்கத்துறை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் 27 தனிப்பட்ட மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்களை MACC கைது செய்தது. டத்தோ பிரமுகரான கண் மருத்துவ நிபுணரின் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி சுகாதார பொருட்களை விற்பனை செய்த கும்பலுக்கு பின்னணியாக செயல்பட்ட கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கூர் ஷா அலாமில் மே 21 மற்றும் 22ஆம் தேதி 4 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் போலி சுகாதார பொருட்களை அறிமுகப்படுத்திய அந்த தம்பதியர் உட்பட 4 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். 2வது சோதனை நடவடிக்கையில் 3 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட மருத்துவ நிபுணரின் அனுமதியின்றி அவரது புகைப்படத்தை போலி பொருள் விளம்பரத்தில் அந்த தம்பதியர் பயன்படுத்தி உள்ளனர் என ரம்லி முகமது கூறினார். அந்த கும்பல் வெளியிட்ட சுகாதார பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு பிரபலமான அந்த மருத்துவ நிபுணரின் புகைப்படத்தையும் அவரது காணொலியையும் பயன்படுத்தியதாக கூறப்பட்டது. விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த பொருளின் உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக சில தனிப்பட்ட நபர்கள் தொடர்பு கொண்ட பின்னரே இந்த விவகாரம் அந்த மருத்துவ நிபுணருக்கு தெரிய வந்தது. அந்த விளம்பரத்திற்கும் அதன் நிறுவனத்திற்கும் தமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அந்த மருத்துவர் உறுதிப்படுத்தியதாக இன்று மினாரா KPJவில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது ரம்லி முகமது தெரிவித்தார். மொத்தம் 4 ஆடவர்களும் 30 முதல் 38 வயதுடைய 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து பல்வேறு முத்திரைகளை கொண்ட கண் சிகிச்சைக்கான 18 பொருட்கள், மடிக்கணினி, விவேக தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.